நம்ம வீட்டு சமையல்ல அரிசி அடை பார்க்கலாம் வாங்க. ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அரிசி எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கழுவிடலாங்க. கழுவிட்டு அதை ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் பாதி தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம கழுவி வச்சுக்கிற அரிசி சேர்த்து உப்பு சேர்த்து இது போல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக இட்லி சோடா மாவு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த கலர் மாறினா போதும். இது அப்படியே நம்ம மாவுக்கு சேர்த்துக்கலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாங்க. தோசைக்கல்லை வச்சு நல்லா காயிட்டுன்னு எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மொண்டு ஊற்றி நல்லா திக்காக ஊற்றி மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பொறுமையாக வேகட்டுன்னு திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா 2 முறை நல்லா திருப்பி போட்டு நல்லா இது போல் வெந்தோடனே எடுத்துக்கலாங்க. சூப்பரான அரிசி அடை ரெடி ஆகிடும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.